ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்குன்னா செம்ம காம்பினேஷனில் இருக்கிற இந்த கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 8 பல் வெங்காயம், அது கூடவே 3 தக்காளி, 5 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்களை சேர்த்துக்க வேண்டியதுதான். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்திருக்கேன். அது கூடவே 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்ததுக்கப்புறம் 2 கிளறி விட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூடவே வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த தூள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பச்சை மிளகாவுமே சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். நான் பச்சை மிளகா சேர்க்காதனால இந்த தூளை ஆட் பண்ணியிருக்கேன். தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கிளறி விட்டுக்க வேண்டியதான். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம தண்ணி வந்து காய்கறி மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். நான் 2 பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வந்து மூடிடலாம். குக்கர் மூடுறோன்னே எடுத்தோடனே விசில் வந்து மாட்டிடக்கூடாது. கொஞ்சம் அந்த ஹோல் வந்து ஸ்டீம் வெளியில் போதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் விசிலை நீங்கள் சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 4 to 5 விசில் வந்தால் போதும். அது வரையும் நல்லா காய் குக் ஆகட்டும். காய் குழஞ்சிருந்தால் தான் நம்ம கடையிறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். நல்லா காய் வெந்துருச்சு. தண்ணி நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துருந்தேன். ஸோ நான் தண்ணி கொஞ்சம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். கடையிறதுக்கு தேவையான மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக கடையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பக்கத்தோடு ஸ்டாப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். தாளிப்பும் சேர்த்துக்கலாம். தாளிக்காமல் சர்வ் பண்ணால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கனால எடுத்து வச்சுருக்கதை அப்படியே இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு ஓரத்தில் இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையானது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ தாளிப்புக்கு வந்து நம்ம எப்பொழுதும் எப்படி நம்ம தாளிப்போமோ அதே மாதிரி தான் நல்லா ஒரு தாய்ச்சி காஞ்சதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு, உளுந்து, அது கூடவே சீரகம், ஒரு 2 மிளகு சேர்த்துருக்குறேன். அது கூடவே வந்து 2 மிளகாய், அதுக்கு இல்லாமல் கொஞ்சம் கறிவேப்பிலை, சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்து கிளறி விட்டோம் அப்படின்னா டேஸ்டான கத்திரிக்காய் கடையில் ரெடி. இதை நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ வந்து நல்லா தட்டு நிரம்ப ஊற்றி சாப்பிட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.